ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கறி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு 2 கை அளவுக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கணும். அதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு வரமிளகா ஒரு 5-6 சேர்த்திக்கணும். ஏற்றி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்து நல்லா வெந்து வந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சிடணும். நல்லா சூடாறினோடனே தேங்காய் போட்டு அதில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி விழுது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய், நான் நல்லெண்ணெயில் செஞ்சேன். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி அது நல்லா சூடானோடனே கடுகு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை உள்ளே ஊற்றி நல்லா ஒரு வதக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரப்போ ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டனை வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தேன். அந்த மட்டனை அந்த தண்ணியோடு நான் உள்ளே ஊற்றிடுவேன். உள்ளே ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கணும். அந்த நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கி மட்டன் நல்லா வெந்து தான் இருக்குது. அதனால் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ரசம் மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கம்மியாக வேணுனாலும் ஊற்றி இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாய்.